மலரு என்னம்மா லீவ் விட்டதும் போனுங்கையுமா உட்காந்தாச்சா? வருஷத்துக்கு ஒரு கதை சொந்தக்காரன் வீட்டுக்கு போறது. உன் பாட்டி உன் சித்தப்பா உன் அத்தையெல்லாம் நீ எப்ப வருவேன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீ என்னடா போனை பார்த்துட்டு உட்காந்துருக்குற. முதல்ல எந்திரிச்சு கிளம்பு. அம்மா 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 ப்ளீஸ் அம்மா 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 நான் எங்கேயுமே போகலாமா? அம்மா இங்கே பாருங்க, இந்த ஃபோனை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். உனக்கு வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும். ப்ளீஸ் 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 என்ன போன் மட்டும் சொல்லாதுமா. நான் யார் வீட்டுக்கும் போகலம்மா. இங்க பாரு, இந்த நடத்தியில என்கிட்ட நடத்தாத. முதல்ல கிளம்புற, அவ்வளவுதான். சரி போறேன். அம்மா நான் ட்ரெஸ் பேக் பண்ணவே இல்லை. என்ன 2 நாளும் நான் ட்ரெஸ் பேக் பண்ண சொன்னேன், பேக் பண்ணி வச்சியா? அதனால தான் நானே கொண்டு போய் கார்ல பேக் பண்ணி வச்சுட்டேன். சீக்கிரமா கிளம்பி போ. ஓகே கிளம்பிட்டேன். பாய். பாய். சொந்தக்காரன் வீட்டுக்கு போறதுக்கு எத்தனை கசக்குதுன்னு பாரு. சொந்த பந்தம் இல்லாம நாளைக்கு என்ன பண்றதாமா? இவளுக்கு இதெல்லாம் சொன்ன புரியுதா? அதான் இப்படி வேட்டியோட வேண்டியது இருக்குது. போட்டோம். எப்படியோ போய் 2 மாசம் சொந்தக்காரன் வீட்டுல இருந்துட்டா. புறப்பட்டினதுக்கு இன்னும் வந்திருக்கோணுமே. அம்மா வந்துட்டேன். வா வா வந்துட்டியா? எப்படி இருக்கிற? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? என்ன விஷயம்? ஏதாவது ஊர்ல விசேஷம் இருக்குதா? எல்லாத்தையும் பெலாவறையா பேசணும்ல. வந்து உட்கார்வா. எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீயும் வந்திருக்கலாம். உன்னதான் எல்லாரும் கேட்டாங்க. நான் வாரது இருக்கட்டும். உன் அத்தை வீட்டுக்கு போனேன், அங்க என்ன நிலவரம்? எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? அத்தையா? அத்தை சூப்பரா இருக்காங்கம்மா. இப்ப புதுசா ஏசி வாங்கியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கார் வாங்க போறாங்களாமா. காருமா? வாங்கிட்டா அவங்க. எனக்கு என்ன போறாமையா? நம்ம மட்டும் என்ன அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்கோம். அத்தைக்கு குழந்தை பிறந்தப்போ, அதான் அந்த குட்டி பாண்டு பிறந்தப்போ நீ பால் வாங்குறதுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா? அதனால வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயி அப்ப சண்டை போடுன்னு கூட சண்டை போட்டு பொல்லான்னு ஒரு அறை விட்டு வீட்டை விட்டு தோர்த்திட்டாங்களா உன்ன அப்படின்னு அத்தை சொன்னாங்க. உண்மையாமா? அப்படியா சொன்ன உன் அத்தைக்காரி? அவ பண்ணதெல்லாம் நான் சொன்ன இந்த பூமி தாங்குமா? என்னென்னலாம் பண்ணா தெரியுமா? பாத்துக்கிறேன் நான் அவளை அப்புறமா பாத்துக்கிறேன். சரி உன் சித்தப்பா வீட்டுக்கு போனேன், அங்க என்ன நடந்துச்சு? சித்தப்பா வீட்லயா? நான் ஜாலியா விளையாடிட்டு இருந்தேம்மா. சித்தியோட சமையல் சூப்பர். சித்தி யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருந்தாங்கம்மா. நான் ஒட்டெல்லாம் கேட்கல. என்னன்னா அவங்களோட சொத்தை யாரோ ஏமாத்திட்டாங்களாம். அவங்க வர வேண்டியது எதுவுமே வரலையாம். அதனால இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். ஏமாத்தினாங்க பத்தியா? அவங்க ஃபேமிலி நல்லாவே இருக்காது, அவங்க உருப்படவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பா விட்டுட்டு இருந்தாங்கம்மா. யாரு ஏமாத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அது யாரோ எனக்கு எப்படி தெரியும்? அவங்க போன் பேசுறது என்னை கேட்டா எனக்குலாம் தெரியாதுப்பா. எனக்கு என்ன தெரியும்? இது என்ன வழக்கம்? இது போன்ல பேசுறதுல ஒட்டு கேட்டுட்டு போலைய பாரு. ஐயோ கார்ல பேக் எடுக்கவே இல்லை. ஓஹோ நான் பண்ணதெல்லாம் அவங்கிட்ட இன்டைரக்டா சொல்லியிருக்கிறாளா இவோ? இருக்கட்டும். ஒரு நாளைக்கு என்கிட்ட மாட்டாமையா போவா. அப்ப இருக்கு அவளுக்கு. ஒரு நிமிஷம், பாட்டியை பத்தி நான் சொல்லவே இல்லைல்ல. சொன்னாதான் எனக்கு நிம்மதியாகும். ஓ அந்த கிளவியை பத்தி நான் மறந்துட்டேன். சொல்லு. அது என்ன சொல்லுச்சு? அம்மா அது பாட்டி தண்ணியா உட்காந்து புலம்பிட்டு இருந்தாங்க. நீங்க கல்யாணமாயி வந்ததும் பாட்டிய வீட்டை விட்டு துரத்திட்டீங்களாம். அதனாலதான் சித்தப்பா வீட்டுல போயிருக்காங்களாம். சித்தப்பா சொத்தையும் நீங்க ஏமாத்திட்டீங்களா? அத்தைக்கு எந்த சீருமே பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்களா? ஓஹோ அந்த கிழவி என்னை பத்தி இப்படியெல்லாம் சொல்லிச்சா? அது என்னெல்லாம் வந்துச்சு தெரியுமா? என் குழந்தை பிள்ளை இல்லாத பிள்ளாதையெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. மொத்த சொந்தமும் சேர்ந்து இதுக்குதான் சொந்தக்கார வீட்டுக்கு போன்னு விரட்டினா. நான் வேணா போன் போட்டு தரட்டா? பாட்டி கிட்ட என்ன நீயே கேக்குறியா? சாம போறியா?
இதுக்கப்புறம் சொந்தம் பந்தம் அத்தை சொத்தன்னு எங்காச்சும் போறேன்னு சொன்ன கோலை விட்டிடுவேன். ஓகேம்மா, இனிமேல் உன் பேச்சை நான் மீறவே மாட்டேன். நான் போய் கார்ல பேக் எடுத்துட்டு வரேன். எது எப்படியோ அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. சும்மா 2 பிட்டு தானே போட்டோம், அதுக்கு எதுக்கு அம்மா இப்படி கோவப்படுறாங்க? ஒருவேளை உண்மையா இருக்குமோ என்னவோ. நாம இதுக்கு வந்து நம்ம வேலையை பார்ப்போம்.